சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நந்தினி எனக்கு அந்த லோனை எப்போ வாங்கினா, எதுக்காக வாங்கினா, அந்த பணத்தை என்ன பண்ணா அப்படின்னு எல்லா உண்மையும் தெரியணும் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லோனை வாங்கலை, நான் வாங்கியிருக்கவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ கிருபா விக்ரம் ஆண்டி சொல்கிறது கரெக்டு தான், நாமளே மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற நிலமையில இருக்கும்போது நாம் எதுக்காக மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்க போகிறோம் சொல்லுங்கள். தான் உங்களோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களோட சைனை வச்சு உங்களுக்கே தெரியாமல் அந்த கடனை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விக்ரம் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே இந்த மாதிரி பழி போடாதீங்க, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் பேசுங்க, இல்லைனா இந்த மாதிரிலாம் பழி போட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி என்ன விக்ரம் நீ, நாம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அவள் அமைதியாகவே நின்றுட்டுருக்கா பாத்தியா, இதுலேயே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரம் ரொம்ப கோவப்படுறாங்க. அம்மா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்கம்மா, அவங்கள முதல்ல பேச விடுங்க, அப்போ தான் என்ன உண்மை அப்படின்னு நமக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் நேராக மகா கிட்ட போயிட்டு, காவேரி தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க, அப்போ தான் உண்மை என்னென்னு தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ மகா அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக இதை வேறு யாரோ தான் பண்ணியிருக்கணும், நாம் இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம என்னையும் விக்ரமையும் சேர விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யாரோ இதை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விக்ரம் லோன் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது விக்ரம் சொல்கிறாங்க, காவேரி நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கே உங்கள் மேலே சந்தேகம் வரும் போல இருக்குது, அப்போது கோர்ட்டு சொன்னதெல்லாம் உண்மை போல இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக மகா சொல்கிறாங்க, விக்ரம் நீங்கள் எந்த ஒரு லோனும் வாங்கலை, எனக்கு நல்லா தெரியும், நான் அதை உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு லோனும் வாங்கலை, எனக்கு நல்லாவே தெரியும், இதை வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும், யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தி தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நந்தினி ஷாக் ஆகுறாங்க. அப்போது விக்ரம் எதுக்காக நம்ம கூட இருக்கிறவங்களே இதை பண்ணணும், ஏன் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு கேட்க, அதான் விக்ரம் உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சுல, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருபாவும் நந்தினியும், பார்த்தீங்களா இவன் மேலே எங்கே பழி போடுறோன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக இவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், இவ தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே நீங்கள் தேவையில்லாமல் பழி போடாதீங்க, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, என் மேலே எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பழி போடுறீங்க அப்படின்லாம் கேட்க, அதுக்கு கிருபா சொல்கிறாங்க, அப்போது வேறு யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறல, அவங்க மேலே நீ பழி போடுறிய, அதுக்கு மட்டும் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா அமைதியாக நிற்கிறாங்க. நீ முதல்ல வேறு யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறல, அதை முதல்ல நிரூபி, அதுக்கப்புறம் நீ உன்னை பற்றி பேசு அப்படின்னு சொல்ல, சரி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டதுமே அப்போ கிருபா பார்த்தீங்களா டைம் வேற கேட்குறா, இதை வச்சு அப்படியே தப்பிச்சிடலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா விக்ரம் எனக்கு ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 4 hours டைம் கொடுங்க, இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டைம் 12 o'clock ஆகுது அப்படின்னு சொன்னதுமே, சரி எனக்கு ஒரு 4 o'clock வரைக்கும் டைம் கொடுங்க, 4 o'clock நான் எப்படியாவது அதை யார் பண்ணது, நீங்கள் எந்த லோனும் வாங்கலாம் அப்படின்னு நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினியும் கிருபாவும் அதெல்லாம் வேண்டாம், இவன் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுவான், நீ வா நம்ம முதல்ல போயிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களுக்கு அந்த டைமை கொடுக்குறேன், நான் எந்த லோனும் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நிரூபித்து காமிங்க அப்படின்னு சொல்ல, அப்போது மகா விக்ரம் உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக தான் நினைக்கிறேன், இந்த குடும்பமானதை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினியும் கிருபாவும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், இவளை கோர்ட்டில் நிற்க வைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ விக்ரம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அமைதியாக இருங்க, அவங்கள நான் நம்புகிறேன், நீங்கள் நிரூபித்து காமிங்க அப்படின்னு சொல்ல, ஜோதியும் ஐஸ்வர்யாவும் மகா கிட்ட சொல்கிறாங்க, மகா நீ தைரியமாக போ,
கண்டிப்பாக வந்து நீ ஜெயிச்சுட்டு தான் வருவேன், நீ கண்டிப்பாக நிரூபித்து காமிப்பா அப்படின்னு ஜோதி சொல்ல, அப்போ நந்தினி வந்துட்டு என்ன ஜோதி என்னமோ காவேரி நீ பெத்த பொண்ணு மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் காவேரியை நான் என் பெத்த பொண்ணாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மகா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு வரும்போது நந்தினி வந்துட்டு ஒரு நிமிஷம் காவேரி, நீ வந்து டைம் கேட்டு வாங்கிட்ட ஓகே, அப்படி அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே உன்னால் விக்ரம் லோன் வாங்கலை அப்படின்னு நிரூபிக்க முடியலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக நான் வந்து விக்ரம் லோன் வாங்கலாம் அப்படின்னு நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு அதான் அப்படி நீ நிரூபிக்கலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அப்போது மகா வந்துட்டு சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நந்தினி யோசிச்சுக்கிட்டு, அப்படி உன்னால் நிரூபிக்க முடியலன்னா இந்த மொத்த தப்புக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு பழியை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டு பக்கமோ அங்கே ஆஃபீஸ் பக்கமோ நீ வரவே கூடாது, அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கிருபா வந்துட்டு ஆண்டி அது மட்டும் பத்தாது, இவளை கோர்ட்டில் நிறுத்தி இவளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினியும் கிருபாவும் இப்படி சொல்ல மகா வந்து அந்த சவாலை வந்து ஏற்றுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் நிரூபித்து காமிப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நந்தினியும் வந்து சரின்னு சொல்கிறாங்க. மகா அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து காரில் போயிட்டுருக்கும் போது விக்கி வந்து கேட்குறாங்க, மேடம் என்ன மேடம் நீங்கள் அவசரத்தில் 4 மணிக்குள்ளே நீங்கள் நிரூபித்து காமிப்பேன்னு சொல்லிட்டீங்க, எப்படி நிரூபித்து காமிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மகா வந்துட்டு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அங்கே போயிட்டு லாஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா விக்ரம் எந்த கடனும் வாங்கலை அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்கியும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம நேராக இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டு இறங்குறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் மகாவை பார்த்ததுமே அங்கே பாரு மகா மேடம் வந்துட்டாங்க, இவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா தானே சொன்னாங்க, இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு நேராக மகா கிட்ட ஓடி வராங்க. வாங்க மேடம், பாஸ்க்கு கால் பண்ணால் காலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகா வந்துட்டு ஆமாம் இப்போது அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடியே மேனேஜர் வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ மகா வந்துட்டு அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, மேடம் அவங்க சீல் வச்சுட்டு இப்போ தான் மேடம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து சீலை வந்து பார்க்குறாங்க. இப்போ விக்கி வந்துட்டு மேடம் இப்போ எப்படி மேடம் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வெளியில் வரும்போது எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, மேடம் அதுக்கெல்லாம் அவங்க அளவு பண்ணல மேடம், எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு கேட்குறாங்க, அப்போது அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஞாபகம் இருக்குது மேடம், ஆர்கே ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் வந்துட்டு நல்லாவே தெரியும் மேடம், அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்கக்கிட்ட வந்து கந்து வட்டி மீட்ரு வட்டின்னு பயங்கரமாக இருக்கும், அவங்கக்கிட்ட ஒருத்தர் பணம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அவ்வளோதான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்குறது அப்படின்னு ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க, அவங்க வசூல் பண்ணுற விதமே ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு மகா வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.